நாஞ்சில் கொலப்பன் ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு சசிகலா முன்னாடி குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்புறம் தினகரன் வச்சார், அப்புறம் இபிஎஸ் வச்சார். இன்றைக்கி பாஜக அதே குற்றச்சாட்டு தான் வைக்கும் போலையே. ஏன்னா மாறி மாறி திமுகவை சந்திக்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் கூட்டணி இல்லைன்னு அறிக்கை வெளியிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்களோ? அப்போ எப்படி உங்களை நம்புவாங்க? ஒருத்தரை போய் மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நிலையும் இதே குறிச்சிட்டு வந்த உடனே பேசுகிறாங்க. அந்த இடத்துல அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் சார் இதெல்லாம் சீக்வன்ஸாக நடக்குது சார். மறைமுகத்தில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் எல்லாரும் தான் மறைமுகமாக நடத்திட்டு இருக்காங்க சார். பாஜக மட்டும் என்ன சார் மறைமுகமாக திமுக கூட தொடர்பு இல்லாமல் இருக்காங்களா சார்? இப்போ எடப்பாடி பழனிசாமி முதுகில் ஏறிட்டாங்க. இவ்வளோ நாள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வச்சு ஒரு 7-8 வருஷம் ஓட்டியாச்சு, அமைதியாக உட்கார வச்சு. அடுத்தது இப்போ கிடைச்ச சவாரி போடுறது வந்து எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இந்த குதிரை டமக்குன்னு உளுந்துருச்சுன்னு வைங்களா, இந்த 2026 முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது கரெக்டாக 1000 கோடி ஈடியை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு அடுத்தால திமுக போய் உட்காந்துடும். எனக்கு ஆதரவு தாங்க, 40 எம்பி வச்சுருக்கோம் ஆனால் அடுத்தது போயிடுவாங்க சார். இது பாஜகவுடைய பழக்கம். 98 புரட்சி தலைவி அம்மா வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கின உடனே அடுத்தது எங்கே போனாங்க சார்? நேராக திமுக தானே போனாங்க. அமைச்சரவையை கொடுத்துக்கிட்டு திரும்பி போய் நின்னாங்கல்ல. இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படி போடுவாங்க, அவங்களுக்கு எங்கே வசதிப்படுதோ அதில் ஏறிடுவாங்க, அவங்க பயணத்தை செலுத்திட்டு. அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஓபிஎஸ் இன்னைக்கு வசதிப்படலை பாஜகவுக்கு சார். வசதிப்படாமல் ஆக்கி விட்டால் இல்லை, வசதிப்படாமல் ஆக்கி வச்சுக்கிட்டாங்க. பணம் இருக்கிறவங்கள்ட்ட இப்போ நம்ம சொல்லுவாங்கள்ல, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை. அந்த மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்னைக்கு வந்து பஞ்சாயத்து பேசி அன்னை கொடுங்கண்ணே, சின்னத்தை கொடுங்கண்ணே, கட்சியை கொடுங்கண்ணே, நம்ம பார்த்துக்கலாம், என்னைக்கு இருந்தாலும் எங்கே பேர போகுதுன்னு சொன்னாங்க சார். நான் அவ்வளோ அன்னையிலேருந்து எங்களுக்கு தரித்திரி ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது ஒரு விஷயத்த இல்லை தரித்திரியா சார், இது என்ன சார் ஒரு லட்சுமி கடாட்சின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் இது ஒரு தரித்திரியம் இல்லாமல் சார் நான் எங்களுக்கு சொல்கிறோம், எங்களுக்கு தரித்திரி ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு நாங்கள் இப்படி விட்டு கொடுத்து பார்த்தோமோ அன்னையிலேருந்து வந்து சார். ரெண்டாவது நான் ஒன்று கேட்கேன் சார், இவ்வளோ பேசுகிறீங்களா? 2024 மோடி வேணும்னு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. பாரத பிரதமராக மோடி வரணுங்கிறதுக்காக எல்லாருடைய எண்ணம். நீங்கள் ஏன் சார் அன்னைக்கு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு பேசி முடிவெடுக்கலாம்ல சார்? பாரத பிரதமராக மோடி வரணுங்கிறது உங்களுக்கு அக்கறை இல்லையா? பாஜக இருக்கிறவங்களுக்கு எப்படினா தோக்கலாம் நினைச்சாலும் எடப்பாடி பழனிசாமியை கலத்தி விட்டுருக்க மாதிரி தெரியுது. அவர் வந்து எதிர்த்து ஓட்டு கேட்டு பாஜகவுடைய ஓட்டுகளை செதிரி அங்கே இருக்கிற தலைவர்கள் முதல் கொண்டு ஜெயிக்க முடியாமல் பாவம் அக்கா தமிழிசைகள்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் போச்சு. அண்ணாமலை தோத்து போச்சு. எல்லாத்துக்கும் காரணத்தை எடப்பாடி பழனிசாமி ஆக்கி விட்டுட்டு திடீர்னு அமித்ஷாவை ஓடி 4 கார் ஏறி போய் மறைமுகமாக அதிமுக கட்டணை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் அதிமுக ஆஃபீஸில் உள்ள கட்டணை பார்க்க போகிறேன்னு போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. அமித்ஷா அங்கேருந்து இங்கே வராரு. 5 தடவை பேனர் மாறுது, கூட்டமைப்பு மாறுது, எல்லாமே நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் தான் அறிவிப்பு வருது. பாஜக தலைவர் நயனார் நாயகரன் அறிவிப்பு வரணும் இவங்க பாஜக சட்ட பிரகாரம். அன்னைக்கு அமித்ஷா இருக்கிற அன்னைக்கு ஈவினிங்கே வந்துருச்சு. அண்ணாமலை மாற்றப்படுவார். எடப்பாடி வீட்டு கதவு திறக்குது. அமித்ஷா அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அதான் சார் நான் என்ன கேட்குறேன், ஒரு மாநில தலைவரையே தேசிய கட்சி ஒரு கூட்டணிக்காக மாற்றுதுன்னா அந்த கூட்டணியை எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுது, அவங்களோட முக்கியத்துவத்தை உணருது. கூட்டணிக்கு ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் இல்லைன்னு அவங்க அன்னைக்கே சொல்றாங்க. கூட்டணிக்கு நீங்க நல்லா புரிஞ்சு செயல்பாட்டில் சொல்லல. 2024 மோடி வரணும்னு அக்கறைப்படாம நீங்க இந்த கூட்டணியை சேர்க்காம வச்சுட்டீங்க. 2026 எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும்னா அமித்ஷாவும் மோடி விரும்புவாங்க இல்ல, அந்த பாஜக தொண்டர்கள் விரும்புவாங்களா முதல்ல? ஏங்க சார் நான் என்ன கேக்குறேன், 26 முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு. சார் யார் சொன்னா? அமித்ஷா சொல்லிட்டாரு. அமித்ஷா என்ன சொன்னாரு? அதிமுகல இருந்து ஒருத்தர் முதல்வர் ஆவார். பத்திரிகையில வந்த செய்தி சார். நேரடியா அவர் சொன்னது என்ன? எங்க சொன்னாரு? இந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் முகம் இவர். சார் அப்படியே சொல்லட்டும் சார். அவர் வெற்றி பெறதுக்காக அந்த பாஜக தொண்டர்கள் விரும்பணும்ல சார்? இன்னைக்கு பாருங்க நயனார் நாயந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து பாஜக தொண்டர்கள் எதிர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள வர முடியல மோடியோட. சார் எடப்பாடியோட 3வது கட்ட பிரச்சாரத்தில் கூட கன்னியாகுமரி பேர் இடப்படல. பாஜகவோட எதிர்ப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டுறாப்புல நயனார் நாயந்திர இடத்துல கருப்பு கொடி காட்டுறாங்க. எவ்வளவு தென் மாவட்டத்தில் அவமானப்பட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் நீங்க வந்து பாஜக நினைக்கிறேன்? சரி நான் ஒன்று கேட்குறேன் சார், இவர் எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ரெட்டையில சின்னம் கிடைக்கும். ஏன்னா இவரே சொல்லியிருக்காரு. யாரு? நம்ம சேலம் மணிகண்டர் அவரோட சார்பாக பேச வரவரே சொல்லியிருக்காரு. இப்போ பாஜக பாக்கெட்டு எங்கள் பாக்கெட்டில் இருக்கும்போது இந்த வழக்கெல்லாம் வந்துருமா, தேர்தல் ஆணையம் இனிமேல் எங்களுக்கு சாதகமாக தான் வரும்னு சொல்லியிருக்காரு. அது பிரகாரமே நான் சொல்கிறேன்.
நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் மோடிக்கு டாடா காட்டின மாதிரி அமித்ஷாக்கு டாடா காட்டிட்டு போவாரா போக மாட்டாரான்னு இவர் சொல்லுங்க. நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி மேல அந்த பாஜக இருக்க கீழ்மட்ட தொண்டல் இருந்து தலைவர் வரைக்கும் வச்சிருக்கான்னு சொல்லுங்க. சேரம் மணிகண்டன் தினகரன் சொல்றாரு ஓபிஎஸ் வெளியே போனது தனிப்பட்ட முறையில் வருத்தம், அவரை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? தினகரனும் வெளியே போறதுக்கான சமிக்கையா தெரியலையா? கார்கே, ஒரு சூப்பர் டூப்பர் உங்களுக்கு ஸ்கூப் நியூஸ் இப்ப சொல்றேன். மரியாதைக்குரிய அஞ்சா நெஞ்சன் தினகரன் அவர்கள் வெகு விரைவில் கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்றேன். இது நடக்கலன்னா நான் டிவி விவாதத்துல பேச வர்றதையே நான் விட்டுறேன். நம்பர் 1. ரெண்டாவதுங்க, தினகரனோடு பல இதில் நான் அவரை விமர்சனம் பண்ணி கடுமையாக விமர்சனம் பேசியிருக்கிறேங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். மனமாற அவரை வாழ்த்துகிறேன். 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்ன அறிவாலயம் பக்கம் திரும்பி கூட பார்க்காம நடு சட்டசபையில் அம்மா சேலைய கிழிச்சு அம்மாவை அசிங்கப்படுத்தின துச்சாதன கூட்டத்து பக்கம் திரும்பி பார்க்காத 1000 சோதனைகள் 1000 வேதனைகள் வந்தாலும் அம்மா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கட்சி தொடங்கி நம்மளுடைய ஜென்ம எதிரி, நூற்றாண்டு எதிரி, இந்த பிறப்பின் எதிரி திமுக தான், அந்த வழியில தான் போவேன். எனக்கு ஒரு அரசியல் சர்க்கிள் வந்த உடனே அறிவாலயம் பக்கம் போய் யதார்த்தமா போய் பதார்த்தமா போய் சந்திக்க மாட்டேன்னு ஒரு அஞ்சா நெஞ்சனாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் தினகரனுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேங்க. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல நீங்க பேசுறப்ப உங்களை சொல்றேன். நாங்க அறிவாலயம் யார் போனாங்க? நாங்க அறிவாலயத்துக்கு போனோம். அறிவாலயத்துக்கு இவர் போனாரா சொல்லுங்க. அறிவாலயத்துக்கு அறிவாலயம் போல முதலமைச்சர் சந்திச்சது வேற. அறிவாலயத்துக்கு போனது இவரான்னு கேட்டேன். இல்ல எடப்பாடி பழனிசாமியே தெரியல. எனக்கு யாரு சொல்றாரு அறிவாலயத்துக்கு போனா. சரி, ஓகே ஓகே, அவர் பேசணும். மணியன், அதாவதுங்க ஒரு விஷயம், அறிவாலயத்துக்கு போனா நீங்க ஆளு முதலமைச்சர் சொல்லிட்டு போனா மு.க. ஸ்டாலின் வேறு, முதலமைச்சர் வேறா? ஆட்சியில் இன்னைக்கு ஒன்னாதான் இருக்கிறீங்க. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அண்ணா சாலை வழியா அதிமுக காரன் போறானா அறிவாலயம் வந்துச்சு அப்படின்னா எதிர்பக்கம் மூஞ்சி திருப்பிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த விட்டு போய் அந்த மு.க. ஸ்டாலின் அம்மாவை இகழ்ந்து பேசுங்க. இல்ல சார், நாங்க இல்ல சார், நீங்க எங்க போனா இவருக்கு என்ன வந்ததுன்னு இல்ல சார், நீங்க என்டிஏல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறோம். இபிஎஸ் வந்ததால நீங்க வெளியேறிட்டீங்களா? வெளியேற சூழ்நிலை வந்தப்ப அவருக்கு பதில் சொல்லணும்ல. அதுக்கு என்டிஏக்கு ஆகாத தலைவரை நீங்க வச்சிட்டீங்க. நாங்க வெளிய வந்தோம். மணியன் முடிச்சிருங்க சார். நான் முடிச்சிடுறேன். அதாவது நான் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் போற அதிமுக தொண்டம் கூட மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்கிறப்ப போய் மு.க. ஸ்டாலின் அம்மாவை எப்படிலாம் இழுத்து பழித்து பேசின கருணாநிதி அவர்களுடைய மகனை பார்த்துட்டு அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லை அப்படின்னு ஒரு சொற்றொடர் அங்கிருந்து உதுத்துட்டு வராருங்க. நான் உள்ளபடியே சொல்றேன், அவரோட வாய்ப்பு இன்னும் மூடப்பட்டதா நான் நினைக்கல. அதை கடைசியில சொல்றேங்க. அறிவாலயத்துக்கு போய் என்ன அம்மா வழியில இவர் ஆட்சி அமைக்க போறாரா, இல்ல பனையூருக்கு போய் பண்ணையாரோட சேர்ந்து அம்மா வழியில ஆட்சி அமைக்க போறாரா? அங்க போனாலும் நீங்க நம்பர் 2 தான். அந்த நம்பர் 2வா அதிமுகவிலே இருங்க. பொருளாளர் பதவி தரோம், அவைத்தலைவர் பதவி தரங்கிறப்ப நான் யாரு தெரியுமில்ல அப்படின்னு மீசை முறுக்கிட்டு போய் மினிமம் கேரண்டி காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னாரே சார் இபிஎஸ். நீங்க என்ன புது கேட் ஓபன் பற்ற வைத்த நெருப்பு உங்க தந்தி டிவி அறிஞர் எடுத்த பேட்டியை திரும்ப ஒரு தடவை வேணா போடுங்க. அவர் சொன்னது, அவர் இன்னமும் எங்க கட்சியை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காருங்க, கோர்ட்ல கேஸ் போடுறாரு அப்படிங்கிற அடிப்படையில சொன்னார். நான் இப்பயும் சொல்றேன், தான் கடைசியில சொல்றேன்னு சொன்னேன். இன்னமும் நான் ரெண்டாவது இந்த திமுகவோட சார்பாளர்கள்லாம் ஓபிஎஸ்க்கு ஒரு பில்டப் கொடுப்பாங்க. சமுதாய தலைவர்னா தினகரனாவது குறைஞ்சபட்சம் ஒரு 3% வாக்கு சதவீதத்தை அவர் நிரூபிச்சிருக்கிறார். சமுதாய தலைவராக இருந்தா முக்குளத்தோர் பெரும்பான்மையா இருக்கிற ராமநாதபுரத்துல ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்து ஏன் சார் தோத்து போனீங்க? நீங்க பெரிய சமுதாய தலைவராக உங்களால தூக்கி பிடிச்சிருக்கணும் சமுதாயம். சார் 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு ஐயா. புரட்சி தலைவர் ஐயா கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே ஐட்டுக்கு திடீர்னு 1982 புரட்சி தலைவர் உச்சத்துல இருந்தப்ப ரெட்டலை ஏத்து செம்மலை ஜெயிச்சாரு. அம்மா உச்சத்துல இருக்கிறப்ப ரெட்டலை ஏத்து நம்ம திருநாவுக்கரசு தாமரைக்கணி எல்லாம் ஜெயிச்சாங்க. அவங்களாவது அவங்க 2 பேர்த்து ஏத்து ஜெயிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமியோட ரெட்டலை ஏத்து பன்னீர்செல்வத்தால ஜெயிக்க கூட முடியலையா? அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் பெரிய தலைவர் சார், அந்த தொகுதியில ரெட்டலையாவது ஜெயிச்சிச்சா? டெபாசிட் காலியா போச்சு சார். தாமரைக்கணி யாரு சார் ஏத்து ஜெயிச்சாரு? தாமரைக்கணி யாரு ஜெயிச்சாரு? திருநாவுக்கரசர். ஐயா ஐயா முடிச்சவங்க இந்த எலெக்ஷன்ல ரெட்டலை ஜெயிச்சிச்சான்னு கேக்குறாங்க. பாருங்க, நான் நல்ல சார் ஜெயிக்கல சார். ஆமா சார், பண்ணி திரும்ப பாஜக நாட்டுக்கு, அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க,
நாட்டுக்கு மோடிசாமி, தமிழ்நாட்டுக்கு பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறியணுங்கிற அடிப்படையில தான் சேர்ந்திருக்கேன். நான் திரும்ப சமநிலை படைத்த மனதோட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். திரும்ப அவருக்கு வர வேண்டும். அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து அவருக்கு எல்லா வாழ்வும் வளமும் பெற்று நீங்க நல்லபடியா அவர் இருக்கிறாருன்னா கொடுத்த அதிமுகவிற்கு தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள். பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வந்தே பாரத் ட்ரெயின்ல ஏறுங்க. ஃபர்ஸ்ட் ஏசி கிடைக்காது, 2 டயர் வேணா நிச்சயம். கேட்போம்.